வணக்கம் இடமுலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களே. இன்று தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா அப்டேட்ஸ் கொட்டி கிடக்கு ஒருத்தர்கிட்ட. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியகுமார் அவர்களை வரவேற்று விடலாம். வணக்கம். வணக்கம். வெள்ள சட்டை அருமையாக இருக்கிறது. வருண் ப்ரோவுடைய வெள்ள சட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் கூட பண்ணுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோ தூரம் போக வேணாம். 3 வீடியோக்கு ஒரு தடவை இதை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது தான். இந்த லைக் சப்ஸ்கிரைப்லாம் நல்ல கன்வர்ஷனுங்க. நல்ல கன்வர்ஷன் ஆஃப் செம்மையாக பண்ணுறாங்க. உண்மையிலே செம்ம சப்போர்ட்டு. மகிழ்ச்சி. அடுத்ததாக ஜனநாயகன் பத்தி ஒரு அப்டேட். எல்லாருமே அதான் பேசிட்டு இருக்காங்க. சரி, யாருமே சொல்லாத என்னையா அப்டேட் நீங்க சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த கோர்ட் வெர்டிக்ட் எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட அப்டேட் சொல்லணும் அப்படின்னாங்க, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி இவர் பேசியிருந்தாரு, வலைபேச்சு அந்தணன். நான் ஒரு 4-5 வருஷமாவே அவங்க சேனல் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. அவர் ஜனநாயகன் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு வீடியோல பேசியிருந்தாரு. அவருக்கு வந்த தகவல் ரொம்ப பயங்கரமா அந்த இல்ல அவர் பேசியிருந்தது படம் செம்மையா வந்திருக்கு அப்படிங்கிற பயங்கரமா வந்திருக்கு. அதாவது விஜயுடைய கெரியர் பெஸ்ட் மூவியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்கு அப்படின்ட்டு எக்கச்சக்கமா ஹைப் பண்ணி அவரு பேசியிருந்தாரு. அது பார்த்துட்டு நானும் பயங்கரமா ஹைப் ஆயிட்டேன். ஆனா நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி பெரிய படங்களுக்கும் பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கும் இந்த மாதிரி அதிகபட்ச ஹைப்பே ஆபத்தா முடிஞ்சிறது உண்டு. அது ஏன் பண்றாங்க இது மாதிரின்னு தெரியல. ஒரு ஹைப் இருக்கு. ஏற்கனவே அந்த படத்துக்கு உங்களுக்கு தெரியும், வரதுக்கு முன்னாடி இவ்வளோ ஹைப் அதற்கு சர்ச்சைனால. பட் அந்த படம் அப்படி வந்திருக்கு இப்படி இருக்கு சொல்லலாம், தேவையில்லாம ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல போய் டிசப்பாயின்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு. அதான் இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரொடியூசரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அவர்கிட்ட நிறைய சினிமா சார்ந்தெல்லாம் பேசிட்டு இருக்கு. ஆனா ஜனநாயகன் அவுட்புட் பத்தி உங்களுக்கு எதனா தகவல் வந்துச்சானா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, தகவல் வந்துச்சு தம்பி. எப்படி அவர் என்ன சொன்னார்னா, லண்டன்ல சென்சார் ஆச்சு இல்ல, ரிலீஸுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே சென்சார் ஆயிடுமா. சோ அதுல அவருடைய சில நண்பர்களும் இருக்கிறாங்க போல இருக்குது. எங்க லண்டன் அப்டேட், யுஎஸ்ஏ அப்டேட்னு சொன்னாலே கலைப்பாங்க சிங்கப்பூர் சித்தப்பா அப்படின்ட்டு வந்த செய்தியே சொல்றேன். அது தப்பா இருந்தா தப்புன்னு ஏத்துக்க வேண்டியதுதான், சரியா இருந்தா சரின்னு எடுத்துக்க வேண்டியது. நீங்க வரலாற்று தகவல் சொல்றீங்களா இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? நம்ம ஒன்னும் டைம் டிராவல்லாம் பண்ணி பார்க்கல. அவன் சர்வேங்கிற பேர்ல வாய்க்கு வந்தெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கான். நீங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்றேன். ஒன்றும் தப்பு இல்லை. என்ன அப்படின்னா, அவுட்புட் வைஸ் நீங்க ஆஹா ஓஹோன்லாம் சில பேர் சொல்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. நல்ல ஒரு விஜய் படம் போய் என்ஜாய் பண்ண போறோம், ஜாலியா இருப்போம், எப்படி இருந்தாலும் ரசிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போறதுதான் நல்லது. படம் அவுட்புட் வைஸ் கான்டென்ட் வைஸ் ஓகே இஷ்ஷா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது போக இல்லைண்ணா நான் கேட்ட பதிலுக்கு இல்லைண்ணா இந்த சேனல்ல இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாருன்ட்டு அவங்க கிட்ட நானும் பேசினேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, ஆனா இப்படி தகவல் வருது என்னும் போது அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் வந்துச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத ரொம்ப நியூட்ரலா வச்சுக்கிட்டு விஜய் படத்தை போறோம், எப்போ ரிலீஸ் ஆனாலும் இப்போ என்ஜாய் பண்ண போறோன்ற அளவுல வச்சுக்கிறது அந்த மீட்டர் கரெக்டா இருக்கும்னு ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக நான் சொல்லிடுறேன். ஜெயிலர் 3யும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சமயம் அது கேரியர் பெஸ்டா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும். ரஜினிகாந்தோட ஒரு பீக்கான ஒரு படமா ஜெயிலர் 3 இந்த மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. என்னங்க, ஏன்னா ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி கேட்கிறப்போ அப்படி கேட்டு வைக்கிறாருன்னா என்னங்க அர்த்தம்? இல்ல அவர் தகவல் சொல்லியிருக்காங்க யாரோ, அப்புறம் கிராஸ் செக் பண்ணும்போது அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இல்ல பிரதர், விஜய் அவர்களை சுற்றி அவர் கட்சி சம்மந்தப்பட்டு இந்த படத்தை சம்மந்தப்பட்டு நிறைய நெகட்டிவான நியூஸ் மட்டும் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக மேபி ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் தான். பட் அது ஓவர் டூ பண்ணும்போது நெகட்டிவாகவும் ஆயிடக்கூடாதுன்ற அடிப்படை, அதுவே பாதகமாயிடக்கூடாது, யாரையும் காயப்படுத்துறதோ தாழ்த்துறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஓகேவா? அடுத்ததாக ஜனநாயகன் அவுட்புட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரிலீஸ் ஆகுமாயா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு. ஏங்க February 6 வரும் அப்படி இப்படிலாம் கதை விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை? அதெல்லாம் இல்ல. இப்போ நேத்து தான் 4 மணி நேரம் அப்பா சாமி கோர்ட்ல பாத்துருப்பீங்களே. எஸ், ஒரு படத்தை விட லென்த்தியா ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. அடுத்த நம்பர் எவன் போட்டு வச்சிருக்காங்களோ அவங்க அப்படியே வெளியே நின்று தூங்கிருப்பாங்க போல இருக்குது. யோசிங்களா, இந்த படம் மிஞ்சி போனா என் சேனல்ல ஒரு ரிவ்யூ, உங்க சேனல்ல ஒரு ரிவ்யூ, நம்ம 2 பேர் சேர்ந்தோட 3 வீடியோ போட்டிருப்போமா. ஆனா இந்த படம் வராதனால ஆல்மோஸ்ட் 20 வீடியோ இதை பத்தியே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நேத்து நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஒரு டயலாக் நடந்திருக்கு போல இருக்கு. பெரிய டிபேட். கடைசியில என்னன்னா, கோர்ட் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ட்டாங்க. சொல்றேன் அப்புறமா தீர்ப்பு அப்படின்ட்டு தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சுட்டாங்க. தேதி குறிப்பிடாமனா எப்பப்பா அதுக்குன்ட்டு எவ்வளவு நாள் வேணா ஆயிருமா அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்ட்லி ஜனவரி 26க்குள்ள தீர்ப்பு வந்துடும். சாதகமா வருமா பாதகமா வருமா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. 26க்குள்ள ஒரு உத்தரவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று நடந்த ஆர்குமெண்ட்டுக்கான உத்தரவு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை எல்லாம் சாதகமாக
இவங்க சிபிஎஃப்சி தரப்புலையும் அப்பீலுக்கும் போகாம இருந்து எல்லாம் சார்ட் அவுட் ஆகி படம் ரிலீஸ் ஆகுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது February 6 அல்லது 13 இது 2 டேட்டும் நல்ல டேட்டா இருக்கும். ஒரு ரிலீஸ் பண்றதுக்கு ரிலீஸ் 6 அப்புறம் 13 அப்படி அது இல்லைன்னா 13 ஒரு நாள் தள்ளி 14 ரிலீஸ் பண்ணா தளபதிக்காக எங்களோட வேலண்டைன்ஸ் டேவை நாங்க வந்து கொண்டாடிப்போம். அப்படியே பிளானிங்ல இப்படிதான் இருக்கா. ஓகே அவங்க பட் ஏன் ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் ஏதா இருக்கா? 2 ஃப்ரைடேவா? அதுக்கு மேல தள்ளியும் போக முடியாதுங்க. எலெக்ஷனுக்காக மார்ச் 19 டாக்ஸிக் படம் வருது, அதே கேவிஎன். ஓகே ஓகே ஓகே. சோ ரொம்ப ஒரு க்ளோஸ் ரேஞ்சில இது பண்ண வேணாம். பிப்ரவரியும் தாண்டிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், பார்த்தா அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனோட எப்படி 2 படத்தை கிளாஸ் விடுவாங்க. கரெக்ட். அதனால ஆல்ரெடி அவங்க ஒரு தலை சுத்தல தான் இருப்பாங்க. அந்த கேவியனுக்கும் பஞ்சாயத்து அந்த ப்ரோமோல ஒரு மாதிரி இருந்துச்சு இல்ல? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் பேசுறத விட நம்ம கிஷோர் ப்ரோ உட்கார வச்சு அவருக்கு போட்டு காமிச்சிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கலான்னு இருக்கேன். பாப்போம். அவரை எழுச்சி தமிழரா மாத்திராதீங்க தேவையில்லாம. என்ன வேண்டனா அது டாக்ஸிக் வந்து வேணும்ட்டே நம்மள இந்த மாதிரி பேச வைக்கணும்ன்றதுக்காக ஒரு கான்ட்ரோவர்ஷியலா பண்ண மாதிரி தெரியுது. அண்ட் ஒன் மோர் திங், அமேசான் மேட்டர் பத்தி கொஞ்சம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்களே, அதை பத்தி ஏதாவது தகவல்? அமேசான் பிரைம் அவங்க ஒரு பஞ்சாயத்தா ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட நான் சொல்றேன். அதுவும் ஒரு தகவல் என்னன்னா, சோ இப்ப February 6 13 அதுவும் நமக்கு சாதகமா வந்தா அப்படின்றதுக்குள்ள இந்த டேட் தான் நமக்கு சரியா இருக்கும். அதை தாண்டி போகும்போது அங்க அரபு நாடுகள்ல ரிலீஸ்க்கு ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அங்க ஏதோ ஒரு பண்டிகை சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஆரம்பிக்கிறதுனால அங்க ஒரு டைட்டில் வருதான். சரி, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான எல்லா இடத்துக்கும் கவர் ஆகிற மாதிரியான டேட்னா இந்த 6 அல்லது 13. அதுக்கு விதி என்னவா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒண்ணு, நீங்க சொன்ன அமேசான் பிரைமுங்க, நேத்து கோர்ட்ல ஆர்குமெண்ட் நடக்கும்போது படத்துடைய தயாரிப்பு சைட்ல இருந்து கோர்ட்ல வைக்கிற ஆர்குமெண்ட்ல இதுவும் வைக்கிறாங்க. என்ன? ரிலீஸ் தள்ளி போக போக எங்களுக்கு அமேசான் பிரைம்ல இருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது. ஏன்னா படம் இந்த டைம்ல ரிலீஸ் ஆகும், இதுல இருந்து 8 வீக்ஸ் கழிச்சு நீங்க வந்து பிரைம்ல போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஒரு டீல் பேசியிருப்பாங்க, ஒரு பிரைஸ் சேல் பண்ணிருப்பாங்க. அதப்படி அவங்களும் இந்த மந்த்ல நமக்கு இந்த மூவிஸ், இந்த மந்த்ல இந்த மூவிஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்லாட் போட்டிருப்பாங்க. அதை வச்சு அவங்களுடைய பிசினஸ், அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க செட் பண்ணிருப்பாங்க. இப்ப இது தள்ளும் போது அது தள்ளி போகும். அப்ப அடுத்து போட வேண்டிய படம், அதாவது அடுத்த மாசத்துல அவங்க போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய படம் வர வேண்டிய நேரத்துல ஜனநாயகனையும் போடுற மாதிரி ஆகும். ஸோ இது எங்களுக்கு வந்து இடிக்கும் அப்படின்ட்டு அவங்க எங்க மேல கேஸ் போட போறாங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி போச்சுன்னா, தள்ளி போச்சுன்னா அடுத்து அமேசான் பிரைம் எங்க மேல வந்து வழக்கு போட்டு பிரச்சனை பண்றதுக்கு கார்ப்பரேட்ஸ்ன்றதுனால இப்படிதான் ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல. இவ்வளவு சிக்கல் இருக்குது. ஸோ டிலே பண்ணாதீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி இன்னைக்கே உத்தரவு கொடுங்கன்னு கூட கேட்டாங்க. அதுக்கு நீதிபதி அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது, இன்னைக்குதான் உத்தரவு கொடுக்கணும்னு நீங்க கட்டாயப்படுத்த முடியாது, டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க வந்து சீக்கிரமாவே ஆர்குமெண்ட் 2 முடிச்சிருந்தீங்கன்னா கூட நான் இன்னைக்கு உத்தரவு கொடுத்துருப்பேன், நீங்க இவ்வளவு நேரம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, நான் அப்புறமா தரேன்னு சொல்லிட்டாரு. எனிஹோ ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே வரலாம். அது எப்படி வருது என்பதை பொறுத்து படத்துடைய ரிலீஸ் என்பது முடிவு செய்யப்படலாம். அப்படி இல்லைன்னா பிளான் பின்னு இன்னொன்னு வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதாவது இது பிளான் பின்னு சொல்லி கேவியன் யோசிக்கிறாங்களோ இல்லையோ, விஜய் ஃபேன்ஸே இந்த பிளானை சொல்றாங்க. இந்தியாவை தவிர மீது எல்லா இடத்துலயும் சர்டிபிகேட் ரிலீஸ் பண்ணுங்க. சோ எல்லா இடத்துலயும் ரிலீஸ் பண்ணிருங்க, இந்தியால பிரைம்லயே போடுங்க. என்ன பிரதர் இது ரிலீஸ் பண்ணாமலே இருக்காங்க அவங்க, அப்படிதான் யோசிக்கிறாங்க. விஜய்க்கு நீங்க கடைசி படம்னு சொல்றதுனால அது தியேட்டர்ல தான், அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்ன நம்ம ஆளுங்க கேட்கறது பாருங்க, லாஜிக்கலா இருக்குது. என்ன அப்படி ரிலீஸ் பண்ணு, ஏன்னா இது வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ இந்த சிக்கலும் வராமல் இருக்கிறதுக்கு ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்களாச்சும் என்ஜாய் பண்ணிட்டோம், இந்தியாவில் நீ பிரைம்லேயே பண்ணு, நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம். கடைசி படமா இதையே நம்ம வச்சுக்கணும். எங்க போறீங்கன்னு புரியுது. நம்ம 70யோட கடைசி படம் தளபதி 70 ஒரு முழுமையா இருக்கு, ரவுண்டா 70ன்னு சொல்லி அடுத்து நம்ம இது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ற மாதிரி. ஒருவேளை இதுல வந்து சில பல ஏதாச்சும் சொல்றது நஷ்டங்களோ அல்லது வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கெல்லாம் கூட டிசப்பாயின்மெண்ட் ஆகும், ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபுல் மீல்ஸ் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி 70வது படம் ஒன்று பண்ணிட்டு அப்புறம் வேணா ரிட்டையர்ட் ஆகிக்கலாம்னா, ஏன் அப்படியே டேரக்டர் யாருன்னு அவங்களே சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ஆனா லாஜிக்கலா தாங்க இருக்கு. 70யோட முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 70ன்றது 80 ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. ஏங்க ஒண்ணு அது வேணும் கேளுங்க, இல்ல இது வேணும் கேளுங்க, ரெண்டுமே வேணுங்கிறீங்களே நீங்க எப்ப பார்த்தாலும். நான் எப்பயுமே என்ன சொல்றேன், பாலிடிக்ஸ்ன்றது அவருடைய விருப்பம், ஆசை, கனவு, அதை அவர் பண்ணிட்டாரு. ஓகே, பர்சனலா எனக்கு ஆக்டர் விஜய் அவர் ஆக்டராகவே இருந்து வேற லெவல்ல. இன்னைக்கு பாருங்க, மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னு ஒரு நிறுவனம், அதை வேற டாபிக்ல பேசணும்னு நினைச்சேன். லைன் அப்ல 5 படம், 5மே பேன் இண்டியா ஹியூஜ் ப்ராஜெக்ட். அப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்க. தெலுங்குல எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க. அவங்களோட ரேஞ்ச் வந்து வைடன். ஏப்பம்பட்டி அணி எரிமலையா குமரிட்டு இருக்குது, பாப்பம்பட்டி அணி பப்பரப்பேன பல்ல இழிச்சிட்டு இருக்குதுன்ற மாதிரி நம்ம பாருங்க. இன்னைக்கு பொங்கல் வின்னர் அப்படின்னு நம்ம சக்சஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ற
டிடிடி 20 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பெரிய வெற்றின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம அந்த தமிழ் படத்துக்கு சினிமா அது நிஜமாவே ஒரு பெரிய வெற்றி தான். நான் சொல்றது தமிழ் சினிமாவுடைய நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, பொட்டன்ஷியல்னு ஒண்ணு இருக்குல்ல, Exactly. பெரிய பிசினஸ் மேக் பண்ணல. ஆமா. அப்படின் போது என்னன்னா விஜய் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ரிகார்ட்லெஸ் என்ன சொல்றது, அவர் எந்த ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, அவர் பாலிட்டிக்ல என்ன ஆனாலும் சரி, அது அவர் விருப்பம். இது ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஸோ ஃபேன்ஸ் வந்து இப்படியான ஒரு ஆங்கிள்லையும் யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு கன்சிடரேஷனும் என்ன சொல்றது, ஒர்ஸ்ட் சினாரியோன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்துச்சுன்னா இப்படி கூட பண்ணலாமான்னு சொல்லி அவங்க சைடு யோசிக்கலாம்னு சொல்றாங்க. நான் ஒரு சஜஷன் இப்போ இந்த நேரத்தில் ரஜினி வந்து பாலிடிக்ஸ் வரலான்னு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுத்த டேரக்டர் அப்படிங்கிறவர் பா ரஞ்சித் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள விஜய் வரதுனால பொலிட்டிக்கலி ரொம்ப அவேரான ஒரு டேரக்டராக பா ரஞ்சித் இருக்கிறதுனால ஏன் கடைசி படம் வந்து அவர் விஜய் வச்சு பண்ணால் நல்லா இருக்கும். அவரும் ஒரு விஜய் ஃபேன்னு நிறையா இதில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். விஜய் சேதுபதியை வச்சு வேணா பண்ணட்டும், ஏன் தலைவாசல் விஜய் வச்சு கூட பண்ணட்டும், இவரை விட்டுட்டும் அப்படிங்கிறது நம்ம முடியாது. காலா மாதிரி ஒரு நல்ல படம் எடுப்பாருங்க. இல்லைங்க, விஜய்னா கமர்ஷியல். ஓகே, இல்லை கமர்ஷியலும் சார்பேட்டா நல்லா தானே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பார் அப்படின்றத சும்மாங்க நம்ம கொளுத்தி போடுவோம். சரி, திருப்பியும் பேக் டு மிஸ்டர் பிஸ்மி இன் துபாய் ஏர்போர்ட். அங்கே ஒரு ஸ்வீட்டான ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன், நீங்க சொல்லுங்க. இல்லை தமிழ் பேசுகிறாங்க குழந்தைங்க, தமிழ் பேசுகிறாங்க. அது ஆக்சுவலாக பார்க்க க்யூட்டாக தான் இருந்துச்சு. பட் பாருங்களேன், நம்ம ஊர் குழந்தைங்க தமிழ் பேசுறது வந்து ஒரு மெய் சிலிர்த்து ஒரு அதிசயமாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் மற்ற குடும்பங்களில் வளர்க்குறாங்க. பரவாயில்ல, இவங்க குடும்பத்தில் தமிழாச்சும் பேச வச்சு வளர்க்குறாங்க என்ற ஒரு சந்தோஷம் பகிர்றாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த நயன்தாரா அவர்களுடைய டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆன டைம்ல தான் நினைக்கிறேன். ஆமா, பிஸ்மி அவர்கள் தனுஷ்க்கு சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுத்து இதுல வலைபேச்சுல செம்ம அட்டாக் பண்ணிருந்தாங்க. அவங்க நயன்தாரா நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. நயன்தாரா அந்த சிச்சுவேஷன் அவங்க 3 monkeysன்னு சொல்லி இவங்கள பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அந்த ஹேண்டில் ஃபர்ஸ்ட் பேசுங்க, அதுக்கப்புறம் இப்ப நடந்த ஹேண்டில் பேசுவோம். அவ்வளவு ஹார்ஷா ஒரு ஒரு வெறுப்பா தான் இருந்துச்சு அவங்களுடைய சிச்சுவேஷன். நேற்று பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, அவ்வளவுதான், பரவாயில்ல, அவ்வளவுதான் மனுஷன், அவ்வளவுதான் வாழ்க்கை. வித் தட் ஸ்வீட் மொமெண்ட் விடுங்க. யா, நம்ம வந்து இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் புரோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு டேரக்டரை பத்தி ஒரு கண்டென்ட் வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை நம்ம அடுத்து சந்திக்கிறப்போ வந்து எடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. நன்றி.